வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாரும் பொண்ணுங்களாம் வீட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சும்மா இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இப்ப என்ன அவங்க வீட்ல சும்மா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அதை தாண்டி நமக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா பொண்ணுங்க வந்து வீட்ல இருக்கிறதுக்கு அதுக்கு பொண்ணுங்க பேசாம ஆபீஸ்க்கே போயிடலாம். ஏன்னா வீட்ல இருந்தா அவ்வளோ வேலை. சமைச்சு கொடுத்து முடிச்சு அனுப்புனதுக்கு அப்புறம் இருக்கிற வேலைகள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை. ஸோ அதுல நானும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். டெய்லியும் போடலாம்னு நினைச்சிட்டே இருப்போம். சரி, ஓகே அப்படின்னு நம்ம விட்டுடுறது. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு காலையில எழுந்திரிச்ச உடனே போட்டே ஆகணும், வர்றதுக்குள்ள நீ வீடியோ எடுத்து வைக்கிற, நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலா. சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நமக்கு என்னென்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலைல எழுந்து முடிச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. உள்ள கிச்சன் போகும்போது என் கிச்சன் எப்படி இருந்து தெரியுமா? பாருங்க, இப்படிதான் இருந்துச்சு என் கிச்சன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? வாங்க நான் காட்டுறேன். நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஹோம் டூர் கண்டிப்பா போடலாம் சீக்கிரமா. இப்ப பாருங்க என் கிச்சன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? போய் ஐயோ, இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிச்சன். ஏன்னா சமையல் பண்ணி முடிச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு எடுத்து எடுத்து வச்சு இவ்வளவு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள இப்படி இருக்கு. இது ஹால் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பெட்ரூம். ஏன்னா நான் வர ஆர்டர்ஸ் எல்லாம் அப்பப்ப ஆர்டர் போட்டுட்டே இருக்கேன். ஆர்டர் போட்டு இப்படி வச்சு விட்டுருவோமா, அதனால பாப்பாவோட இது எல்லாம் அப்படி கச்சமுச்சன்னு இருக்கு. வந்து இப்ப நம்மளோட வேலை என்ன பண்ணணும்னா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி, ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலைகள் எல்லாம் நான் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு முக்கியம் இல்லையா. ஸோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் தான் இப்ப நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம இப்போ வேலையை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் கழுவிட்டு அப்புறம் துணி மிஷின்ல போடணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறகுதான் நம்ம வேலைய ஆபீஸ் ஒர்க்க கொஞ்சம் உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அப்ப பொண்ணுங்க எவ்வளவு பாவம் தெரியுமா? நிறைய பேர் வந்து வேலை இல்லாம சும்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. கிடையாது, ஏகப்பட்ட வேலை இருக்கு தெரியுமா? ஏன்னா இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு தான் குழந்தைங்களை பார்த்துட்டு அந்த வேலை இந்த வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃப்ரீ டைம்ல தான் எல்லாருமே ரீல் பண்றாங்க. யாருமே வந்து வேலையே இல்லாம ரீல் பண்ண போறது கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, என்ன பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் காலையில. அவ காலையில சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் எனக்கு. அவ சாப்பிடவே மாட்டான். தினமும் ஒரு 2 தோசைக்கு அவகிட்ட நான் மல்லு கட்டணும். எப்ப பார்த்தாலும் இது ஒரு வேலையா இருக்கு. அதனால அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவளை கிளப்பி விட்டுட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை சாப்பிடுறது. அது இப்பதான் ரீசெண்டா தான். இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவேன், உட்காந்தோன்னா அப்படியே ஆர்டர் போடுவேன்னா ஆபீஸ் ஒர்க்கா இப்படியே போயிடுது. அதனால என்ன பண்ணுவேன், வந்த உடனே ஃபர்ஸ்ட் என் வேலையை முடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆரம்பிப்பேன். எப்பவுமே நமக்கு இவ்வளவு வேலை இருக்காது. எப்பவுமே கிச்சன் நீட்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னைக்கு ஏன் இவ்வளவு வேலை அப்படின்னா, நேற்று ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுட்டு ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சு தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால நம்ம வேலையை பார்க்க முடியல எதுவும். இப்ப வேற பாப்பாவை ஈவினிங்கும் நான் தான் போய், அவள் வேன்ல தான் வந்துட்டு இருந்தா பாப்பா ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா என்னையே வந்து கூப்பிட சொல்லிட்டா. நான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ் போயிட்டு இருந்ததுனால அவளுக்கு வேன் வச்சிருந்தேன். ஈவினிங் வேன்ல வந்தா. காலைல நான் விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுவேன். இப்ப வீட்டுல இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், காலைல விட்டுட்டு ஈவினிங் அப்படியே வரட்டும், வேன்ல வரட்டும்னு பார்த்தா அம்மனி ஒத்துக்க மாட்டாங்க. அம்மனி வந்து இல்லம்மா, வீட்டுல இருக்கிறதுனால நீங்க வந்து கூட்டிட்டு போங்க, ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. சரி, ஓகே, பிள்ளைங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அதனால சரின்னு பாப்பாவை போய் சாயங்காலம் கூட்டிட்டு வரணும். இப்பவே இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு மிஷின்ல தான் போடுவேன் துணியை. பாப்பா யூனிஃபார்ம் மட்டும் தான் நான் கையில துவைப்பேன், மற்றபடி எல்லாமே மிஷின். பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு. மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், மாட்டுக்கு கொண்டு போய் போடணும். இப்ப பாத்தீங்கன்னா கிளீன் ஆயிடுச்சு நம்ம வீடு கிச்சன்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூம் கிளீன் பண்ணலாமா? அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, பாப்பா வந்து இப்ப சீரியல் நடிக்கிறாங்க,
யூடியூப் பண்ண ஆரம்பிச்ச உடனே தான் பாப்பாவுக்கு வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி கிடையாது. நாங்க யூடியூப் இப்ப பண்றதுனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாப்பா வந்து சீரியல் பண்றா அப்படிங்கிறதுனால. இப்ப ஆக்சுவலி நாங்க யூடியூப் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால உங்களுக்கு இப்பதான் தெரியுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவ ஆக்டிங் பண்றா. அவ ஃபர்ஸ்ட் வாங்கினா ஐ மீன் அந்த ஜி தமிழ் யாரடி நீ மோகினியில வாங்கின அவார்டு இதான் பாத்துக்குங்க. யாரடி நீ மோகினி சீரியல் 1250 எபிசோடு இது போட்டிருக்குல்ல, இதுதான் பாப்பா ஃபர்ஸ்ட் அவார்டு பண்ணவன். ஸோ அப்போ சின்ன பிள்ளையா இருந்தா உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் கேட்டீங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் பாப்பாக்கு வாய்ப்புகள் கிடைச்சதோ யூடியூபுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. இல்ல முன்னாலேயே பாப்பா பண்ணிக்கிட்டு தான் இருந்தா. பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க யூடியூப் ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணதுதான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கிளிக் ஆகி நல்லபடியா போக ஆரம்பிச்சுது. எங்களுக்கு நல்லபடியா சூப்பராகவே போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. உனக்கு அமைச்சிருக்கேன் பாரு டிக்கெட்டு. ஆனா அது நிறைய இருக்கும்டி. நம்மளோடது வந்து அது நிறைய 10 பேர் மொத்தம் 10 பேரா 12 பேரும் நினைக்கிறேன். அது வேற யாரோ அவங்க அந்த அண்ணாவோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வராங்க. நம்ம வந்து 1 to 6 ஆமா ஆமா அது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியா வராங்க. அவங்க வேற, நம்மளது 1 to 6 வரைக்கும் நம்மளோடது. அப்படியே வர மாட்டா கங்கச்சி அப்படின்ற கங்கா வர மாட்டா. அப்புறம் வந்து சுஜி இங்க இருந்தா வந்திருப்பா. விஜய் அண்ணா ஒரு ஆள் தனியா கூப்பிடுவா. ஓகே தானே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிடு. சரி ஓகே, அப்ப நான் அவளை வர சொல்றேன். சரி ஓகே. அவளுக்கு ஓகேவான்னு கேளு டிஷர்ட் கேட்டுட்டு இப்போ உடனே சொல்லு. சரி ஓகேடி. இல்ல இது ஓகே தான். ஐயோ எத்தனை கவுண்ட் சொல்லணுமோ? ஆமா கவுண்ட் சொன்னதானே அவங்க போடுவாங்க. ஏன்னா நீ 5 சொல்லிடு ஓகே தான். 5 6 டி. வேணாம் 5 மட்டும் சொல்லிடு. நமக்கு மட்டும் ஓகே. அவங்க இன்னொருத்தவங்களுக்கு தெரியல அவளா வேணும்னு சொல்லலாம்னு தெரியல. சரி ஓகே. அவங்க 2 பேர் மொத்தம் இப்ப நம்ம சைடு மொத்தம் 6 டி. அதான் 6ல அந்த ஒரு டிக்கெட் இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் ஆகல, அது இருக்கட்டும். அது அப்ப 5 டிக்கெட் கன்ஃபார்ம் ஓடுறான். அப்ப இன்னொருத்தவங்க யாருன்னு தெரியாம நம்ம இல்ல அதான் அவங்களுக்கும் போட்டுமா என்னன்னு தெரியலையே. அதான் நான் யார் எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா பாப்பா எப்படின்னா ரொம்ப நல்லா வேலை செய்வா. ஆனா வந்து எப்படி சொல்றது, டக்குன்னு ஒரு மைண்ட் செட்ல என்ன பண்ணுவா தெரியுங்களா, சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவா. ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அவ வந்து நான் அவளை வந்து எப்பவுமே இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய விஷயம் அவளுக்கு நான் சொல்லி கொடுத்ததுனால வந்து அவளே வந்து நிறைய வேலை செஞ்சிருவா. எனக்கு கஷ்டம் கொடுக்காம அவளே எல்லா வேலையுமே செஞ்சிருவா. வீட்டுல பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, அப்புறம் வீடு வாசல் பெருக்கிறது, ரொம்ப முடியல ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா தோசை ஊத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் எல்லாமே அவ செஞ்சிருவா பாப்பா. மோஸ்ட்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தவே மாட்டாவ. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எனக்கும் அவ சப்போர்ட் பண்றா, பிசினஸ்லயும் சப்போர்ட் பண்றா, அவளும் படிக்கணும், வீட்டு வேலையும் ஹெல்ப் பண்றா. அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், குழந்தை பாவமே அப்படின்னு சொல்லிட்டு. அவ வேலை செய்ய ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க பயங்கரமா செய்வா. எல்லாமே சுத்தம் பண்ணி வைக்கிறதுல இருந்து வீடு வாசலை கூட்டி கழுவி நல்லா பண்ணுவா. நிறைய விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து ரொம்ப செல்லமா வளர்த்துருப்பாங்க, சில பேர் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துருப்பாங்க, நிறைய விஷயம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் போறோம் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் குழந்தைங்க. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ அதனால எல்லா வேலையும் நான் சொல்லி கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு எப்பவுமே. அப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருந்தா பாப்பா வந்து யாரடி மோகினி சீரியல்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. நான் அந்த வீடியோ கிளிப் பக்கத்துல ஆட் பண்றேன் பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாப்பா வந்து இப்பதான் வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கிடையாது. அவ 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்க யூடியூப்ல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பாப்பாவை தெரியுது. ஓ தீக்ஷன்யா அப்படின்ட்டு தெரியுது. இப்போ சுந்தரி சீரியல் வந்து இப்ப பண்றாங்க, இப்பதான் வாய்ப்பு கிடைச்சதா யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் தானா அப்படின்னு கேக்குறீங்க. கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க எப்படிக்கா இந்த வாய்ப்புகள் வந்துச்சு, நாங்களும் எங்ககிட்டயும் சொல்லுங்க எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இது. பட் ஆனா வாய்ப்புன்றது வந்து நிறைய நாங்களும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல தானா வந்த வாய்ப்பு தான் இது. உண்மையை சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சன் டிவில தானா வந்தது. அது ஒரு சீரியலுக்காக கூப்பிட்டாங்க, அருந்ததி அப்படின்ற ஒரு சீரியலுக்காக கூப்பிட்டாங்க. அதுக்கு அப்புறகுதான் பாத்தீங்கன்னா ஒரு சீரியல். ஆனா வந்து
நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஆடிஷன் போவோங்க. இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடிஷன் போறது கிடையாது இப்போ. ஆனா ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாப்பா ஒரு தேர்ட் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஆடிஷன் அலைஞ்சிருக்கோம் தெரியுங்களா? ஐயோ அதுக்கெல்லாம் வந்து பெட்ரோலை போட்டுப்போம். அதாவது இந்த ஆடிஷன் வரணும், இந்த இதுக்கு வரணும், நிறைய ரிஜெக்ஷன் ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் பார்த்தாச்சு. அதாவது ஒரு ரிஜெக்ஷன் 2 ரிஜெக்ஷன் அப்படின்லாம் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்க ரிஜெக்ஷன் பார்த்தாச்சு. பாப்பாவும் பார்த்துட்டா. ஸோ அதனாலதான் வந்து அந்த ரிஜெக்ஷன் எல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஏன்னா காம்படிஷன் அதிகம் இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே காம்படிஷன் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று விட ஒன்று பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் பாப்பா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் வந்து இதை விட ஒரு பெட்டர் இன்னொரு குழந்தை இருப்பா. ஸோ நம்ம அந்த குழந்தைங்களை தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி தான் இது. அதுல பாத்தீங்கன்னா நான்லாம் ரொம்ப ஒரு டைம்ல வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆயிருக்கேன்னு கூட சொல்லலாம். நான்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகி வேண்டாண்டா சாமி, சினிஃபீல்டே வேணாம், சினிஃபீல்டை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்லாம் கூட நான் நினைச்சிருக்கேன். அது அப்படி நினைச்ச காலமும் உண்டு. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால அதோட டிப்ரெஷன் தாங்கவே முடியாது. என்ன இது, போற இடம்லாம் நமக்கு ரிஜெக்ஷனா இருக்கே, ஐயோ நம்ம ஓகே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமைக்கு வந்துட்டோம், நம்ம குழந்தை எப்படி அதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கும் பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனா நான் அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கண்டிப்பா திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வரும், ஒருத்தவங்களுக்கு வராம போகும். ஆனா ஒரு கிடைக்கிற வாய்ப்பை வந்து பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஆக்சுவலி ஃபேக்டே, அதுதான் விஷயமே இருக்கு. ஏன்னா வாய்ப்பு வந்துருச்சு, நம்ம வந்து ஓகேப்பா நம்ம நடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஆணவமும் இருக்கக்கூடாது, ஐயோ நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வரணும் அப்படின்னு எப்பவுமே நான் சொல்லி கொடுப்பேன் பாப்பா கிட்ட. அது சொல்லி கொடுத்ததுனால என்னமோ தெரியல, அவ வந்து சரி மம்மி அப்படி அந்த மாதிரி ஒரு ஆடிஷனுக்கும் நாங்க போகும்போதெல்லாம் ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும். இல்லைங்க அப்ப பாப்பா பாத்தீங்கன்னா நல்லா குண்டா இருப்பா, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பா பாப்பா. அப்ப பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப குண்டா இருக்காங்க, கொஞ்சம் ஒல்லியா வேணும் அப்படின்வாங்க. அப்புறம் வேற ஏதாவது ஆடிஷனுக்கு போனா இல்லைங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, குண்டா வேணும், இன்னும் கொஞ்சம் பப்ளியா வேணுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு இடத்துல போனா நல்லா கலரா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சில இடத்துக்கு போனா ஐயோ இவங்க ரொம்ப கலரா இருக்காங்க, எங்களுக்கு டஸ்கி ஸ்கின் வேணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஹேரு. அப்ப பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நான் ஹேர் ரொம்ப கட் பண்ணி விட்டுருவேன், நிறைய ஹேரை கட் பண்ணி விடுவேன் அப்பெல்லாம். அப்புறமா வந்து ஹேர் ரொம்ப குட்டியா இருக்குங்க, எங்களுக்கு ஹேர் லென்த்தியா வேணும், அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துலயுமே ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. பட் அந்த ரிஜெக்ஷன் எல்லாத்தையுமே கடந்து பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்காம இருக்கிறாது, அந்த ஒரு மனநிலைமையில தான் நான் வந்துட்டேன். அப்புறமா பாப்பா கிட்டயும் சொல்லிட்டேன், உனக்குன்னு எது இருக்கோ அது கிடைக்கும் பாப்பா, நீ வந்து இது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல என்னைக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவளும் சரி மம்மி எனக்கு கிடைச்சதுன்னா பாக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு படிப்பு இருக்கு, அதனால நான் வந்து படிக்காத பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, நான் நல்லா படிக்கிறேன்ல, அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல வந்துட்டான். ஸோ அதனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது எனக்கு. அப்புறம் அந்த ரிஜெக்ஷன் எல்லாம் கடந்து அப்புறமா ஒரு மூவி, ஒரு சீரியல், இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஆடிஷன் அப்படின்னு எதுவும் கூப்பிட மாட்டாங்க. பிகாஸ் ஆடிஷன் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிங் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட மாட்டாங்க. ஜஸ்ட் ஹைட்டு, வெயிட்டு, கலரு இதெல்லாம் பாக்குறதுக்காக மட்டும் இப்ப வர சொல்லுவாங்க. ஆனா ஒரு டைம்ல நாங்க அப்படிலாம் அலைஞ்சோம். ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க, அக்கா இந்த மாதிரி எங்களுக்கும் நடிக்க ஆசையா இருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கும் வாய்ப்புகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அப்படின்னு எங்ககிட்டயே சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த சீரியலை எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும்னு எங்ககிட்டயே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஓகே அவங்களே வந்து இப்போ எல்லாத்துக்குமே சேனல்னு ஒண்ணு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஓகே இப்போ ஒரு ஹீரோவா நடிக்கிறாங்களா, ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, இந்த பாப்பா நல்லா நடிப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்றதுலாம் ஒரு டைம்ல இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. யாருக்கு தெரிஞ்சாலும் சரி, அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் முக்கியம்னு பாக்குறாங்க. இப்போ இருக்கிற விஷயத்துல எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க.
யாருக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னால, அதை தான் அவங்க பாக்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஸ்கில்லை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, ஆக்டிங் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, ஸோ உங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சின்ன சின்ன உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள சொல்ல வரேன் நான். ஏதாவது ரீல் பண்ணுங்க, அதை போஸ்ட் பண்ணுங்க, அதுல யாராவது ஒரு வகையில பார்க்கலாம், உங்க ஆக்டிங் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாம். இது ரொம்ப நல்லா பண்றாங்களே, சரி ஓகே இவங்களை கூப்பிடுங்க நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். சோஷியல் மீடியால இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மூவி வாய்ப்பாவது கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு, நீங்க பண்றீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னாவது கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆக்டிங் ஸ்கில்ல பார்த்து கூப்பிடுவாங்க, கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் என்ன, ஏன்னா எனக்கு பாப்பாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்டாக்ல பார்த்துதான் கூப்பிட்டாங்களே. அவ நல்லா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் பார்த்துதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தான் டிக்டாக்ல இருந்து, அதுல இருந்து டிக்டாக் அந்த இன்ஸ்டாலாம் பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. உண்மையை சொல்ல போகணும்னா இன்ஸ்டாலாம் பாத்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டா தான் நாங்க இன்ஸ்டாவே யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இன்ஸ்டா யூஸ் பண்ணதே கிடையாது. பண்ணியாச்சு. இங்க பாருங்க நம்ம பால்கனி எப்பவுமே நீட்டா தாங்க இருக்கும். அந்த நம்ம இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தான் இந்த கவர் மட்டும்தான் நமக்கு விழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய கவர்ஸ் வருது போகுது, இந்த கொரியர் கவர். அதனால இந்த கம்மல் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கம்மலை நிறைய வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ க்ளீன் ஆகிடுச்சா வீடு. இப்போ பாருங்கோ நம்ம வீட்டை, எப்பவுமே இப்படிதான் இருக்கும் நம்ம வீடு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த இது பண்ணதுனால தான் இவ்வளோ குப்பைகள் அதெல்லாம் விழுகிறது. அந்த கவரு, கொரியர் கவரு, அது இதுன்னு சொல்லிட்டு வருது. கொரியர் மேனா வாங்கிட்டு போயிட்டாரு கொரியரு. இப்போ வந்த கொரியர் மட்டும் இப்போ இருக்கு. இப்போ நீட்டாகிடுச்சு. இப்போ அடுத்தது மிஷின்ல துணி போட்டாச்சு. இப்போ துணியை காய வைக்க வேண்டிய வேலை இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டெரஸ் கிளீன் பண்ணணும். இப்போ டெரஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பெருக்குனாலும் இந்த குப்பை இங்கே விழுந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா வேப்ப மரம் இருக்குல்ல, அதனால அது விழுந்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ அதை பெருக்கலாம். பெட்ரூம் கிளீன் பண்ணியாச்சு. இப்போ பெட்ரூம் பார்க்கலாமா? இப்போ நீட்டாக இருக்கும். இப்போ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஹாலும் நீட் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருக்கிற குப்பைகளை மட்டும் அள்ளணும். இது ஏன் இவ்வளவு குப்பை அப்படின்னா நீங்க கேட்கலாம், தப்பில்லை. ஏன்னா ஸ்டாக் வந்தது இல்லையா, டாப்ஸோட ஸ்டாக் வந்தது. ஸோ அதோட கவரு, உள்ள இருக்கிற அட்டை இதெல்லாம் ரிமூவ் பண்ணனால எங்களுக்கு தினமுமே இப்படிதான் விழுகுது. எங்களுக்கு என்ன பண்றது, நாங்களுமே வந்து கம்மியா வரும்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. எங்களுக்கு இந்த குப்பைகள் கொஞ்சம் நிறைய, இந்த அட்டைங்க அதுங்க இதுங்க கவரு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய விழுது. இதெல்லாம் கொஞ்சம் கவர்லாம் வந்து யூஸ் ஆகும், பெரிய பெரிய பண்டலுக்கு எல்லாம் யூஸ் ஆகுன்றதுனால இந்த கவரை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே கவர் ஐட்டமா தான் இருக்கும். ஃபுல்லா ட்ரெஸ்ஸில் இருக்கிற அட்டை தான்ப்பா. அட்டையாக இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சாச்சு. காய போட்டாச்சு, காய போட்டாச்சு. ஆனால் துணி கொஞ்சம் நிறைய இருக்குது நமக்கு இன்றைக்கி. ஏன்னா என் நாத்தனார்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய துணி. அதனால் எல்லாத்தையும் போட்டு அந்த டெரஸ்லாம் பெருக்கியாச்சு. பாருங்க டெரஸ்லாம் பெருக்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே தான் நமக்கு அந்த இலை விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இலை விழுறதுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது நம்மளோட ஓப்பன் கேட், மெயின் கேட். செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே கத்தாழை இருக்குது, ஸோ அதுக்கும் ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க, வழியாக வேலையை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குளிக்க வேண்டிய வேலை. ஏன்னா காலையிலே பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாகவே குளிச்சிடுவேன் ஆக்சுவலி.
ஏன்னா காலையிலேயே குளிச்சாதான் நமக்கு வேலை திருப்தியாக இருக்கும். அதனால் காலையிலே குளிச்சிருவேன். இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ நமக்கு பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் வேறு காலையிலே எழுந்திரிச்சு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணேன். சரி ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஆஃபீஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் இழுத்துகிட்டே போயிடுச்சு ஒர்க்கு. ஸோ அதனால தான் சரி அந்த வேலையை ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வாட்டர்மெலன் ஜூஸ் நான் இப்படி தாங்க போடுவேன். ஸோ எனக்கு நிறைய பேர் எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது வாட்டர்மெலன் ஜூஸு. நான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையும் கொஞ்சம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரையும் கூட போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அவ்வளோதான். அதை வடிகட்டி பெரிய வடிகட்டி ஒன்று வச்சுருக்கிறேன் பாருங்கள், இதில் தான் வடிகட்டுவேன். இந்த கொட்டையெல்லாம் சில பேர் எடுப்பாங்க, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது உண்மையை சொல்ல போனால். ஏன்னா எனக்கு அடுத்த வேலை இருக்கா, கொஞ்சம் ரொம்ப நேரம் வேலை செஞ்சதுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால தான் சரி ஓகே இந்த ஜூஸை ஒன்று குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நல்லது. ஸோ அதனால் நான் பாப்பாவுக்கும் போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் சுண்டல் தினமும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி சுண்டல் வேக வச்சு கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு. அவ்வளோதான், பாதி வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது தான் என்னோடய வேலை. ஜூஸை குடிச்சிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு அவ்வளோதான் வந்து நம்ம செட்டில் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கு, அடுத்தது ஜூஸு, அப்புறம் நம்மளோட ஆர்டர். இப்போ வர ஆர்டர்ஸ்லாம் வேறு நான் போடணுமா, அதோ இங்கே ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கேன். நான் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் ஆர்டர் பிரிப்பேன். அது நான் மேபி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்னன்னு தெரியல, நான் அதை அப்படி தான் போடுவேன். அப்போது ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஜூனில் எவ்வளோ ஆர்டர்ஸ் போச்சு நான் ஒரு கால்குலேட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுப்பேன் நான். ஸோ அது எப்போவுமே அப்படி தான். ஓகே, அப்புறம் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு டே ஃபுல்லாக இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. பார்த்துக்கோங்க, இவ்வளோ வேலையை முடிச்சாச்சு. இதோட நாளைக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் பண்ண போகிறோன்ற வீடியோவை திருப்பியும் போடுறேன். வேறு என்ன பேசணும்னு நினச்சாலோ, எங்கேயும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலோ, இல்லை நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கக்கா, நீங்கள் பேசுனா அது நிறைய பேர் கேட்பீங்க, அதை மோட்டிவேஷனாக பேசுங்கக்கான்னு சொல்கிறீங்க. பெருசாக மோட்டிவேஷனாக பேச தெரியாது, எனக்கு என்ன நடந்திருக்கோ அதை சொல்ல தெரியும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் என்னென்ன மாதிரி வீடியோலாம் நாங்கள் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் அந்த வீடியோ டெய்லி இனிமேல் போடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டன் லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் அப்போ தான் எங்களை பார்க்க முடியும். ஏன்னா அதே மாதிரி எல்லாரும் எங்களோட பிஸ்னஸ்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.